நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சாயல்குடியிலேருந்து மதுரை வந்தாச்சு. மதுரையில் நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு சென்னைக்கு பஸ்ஸு பிடிக்கணும். நம்மளோட டார்கெட்டு எஸ்இடிசி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். பட் ஆனால் சென்னைக்கு எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, நிற்கிறது எல்லாமே ஸ்பெஷல் பஸ் தான். இங்கே நிற்கிதா, இது எல்லாமே சென்னைக்கு போகிற ஸ்பெஷல் பஸ்ஸு. அதே மாதிரி உள்ளே போனாலுமே நிறைய எஸ்இடிசி பஸ்ஸு நிற்கிது. ஏதாவது ஒரு பஸ்ஸில் எப்படியாவது ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸில் போயிடணும். இன்றைக்கி எஸ்இடிசியில் ஸ்லீப்பர் கிளாஸில் பஸ்ஸில் போயிடணும். அப்போ தான் நாளைக்கு காலையில் வேலைக்கு போக முடியும். உள்ளே போய் பார்க்கலாம். மடத்தவணி பஸ் ஸ்டாண்டு இருட்டாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் பார்க்கலாம். உள்ளே போய்ட்டு 2-3 பஸ்ஸு நிற்கிது. இருட்டில் தெரியுதானு தெரில. அவங்க சவுண்டு கொடுக்குறாங்க பாருங்கள். சென்னை திருச்சி டிஎன்எஸ்சி ப்ளூ பஸ்ஸு ஃபஸ்ட்டு விட்ட ப்ளூ பஸ்ஸு இது. ஆமாம், ஃபுல்லாகிடுச்சு பாரு. இல்லைண்ணே, இல்லை, ஃபஸ்ட்டு விட்ட பஸ்ஸு. சரி, வாமாப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏதாவது ஒரு கண்ட்ரி டிரைவர்கிட்ட காலில் விழுந்துருவோம். என்ன காலில் விழுந்தா, ஐயா ஒரு டிக்கெட்டு கொடுத்துரு ஐயா, 2 டிக்கெட்டா, ஒரு டபுள் பர்த்து கொடுத்தா ஓகே. நிறையா பஸ்ஸு நிற்கிது. ஆனால் அவ்வளோ இந்த ஏசி பஸ் நிற்கிது. அவங்கள சென்னை இங்கே நிற்கிற எல்லாமே சென்னையாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி கேட்போம். இந்த அங்கே ஒரு பஸ் நிற்கிதா. மாப்பிள்ள சீட்டை கொடுத்தா ஓகேவா? மாப்பிள்ள நாகர்கோவில் பஸ்ஸு. ரிசர்வேஷன் இங்கே ஃபாஸ்ட்டாக போவோம். நாகர்கோவில் பஸ்ஸு இங்கே ஃபாஸ்ட்டாக போகும். ஸ்லீப்பர் இருக்கான்னு கேட்போம். நாகர்கோவில் பஸ்ஸு நிற்கிது. நாகர்கோவிலேருந்து சென்னை போகிற பஸ்ஸு நிற்கிது. நிறைய பஸ்ஸு நிற்கிது. எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லுங்கிறாங்க. எல்லாம் ரிசர்வேஷனு எல்லாமே ஃபுல்லுங்கிறாங்க. அந்த நாகர்கோவில் பஸ்ஸில் சீட்டே இல்லை கூட. ஆனால் சென்னைன்னு கூப்பிட்றாரு அவர். ஏசி பஸ்ஸில் அவர்கிட்ட கேட்போம். நாகர்கோவில் பஸ்ஸில் கேட்போம். அடுத்து ஒன்று இருக்குது, அதில் ஏறிடுவோம். ஏறிடுவோம். நாகர்கோவில் பஸ்ஸில் நம்மளுக்கு பர்த்து கிடைக்கல. வேறு பஸ்ஸில் பார்ப்போம். இன்னும்ல இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் நம்மளுக்கு ஒரு பஸ்ஸில் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. போதையை போட்டு கிடக்காங்க அந்த இதில் 2-3 பேரும். ஆமாம், தனித்தனியாக இருக்கானு பத்தியா. போதையை போட்டு கிடக்கானோ. அதில் நம்மளை ஏற்றி விட்டு கொல்லப்ப காணும். கையை தூக்கி போடுவான், காலை தூக்கி போடுவான், நம்மளை கொண்டுருவானுவேன். கேட்க மாட்டானுவேன். வா நீ எத்தனை மணி ஆனாலும் சரி தான். ஏசி பஸ்லாம் போய் அந்த பஸ் என்ன பாருப்படியா பஸ். ஆமாம், பஸ்ஸு தேடி அலைஞ்சி ஏசி பஸ்ஸில் போகுமே தவிர்த்து வேறு பஸ்ஸில் போக மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் பக்ரீத்து கவர்மெண்ட் லீவு தான். அவ்வளோ பேரும் மதுரை பஸ் ஸ்டாண்டில் குடிஞ்சு கிடக்குறாங்க. சென்னை போகிறதுக்கு எவ்வளோ பேர் பாருங்க. பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. அங்கிட்டு டிஎன்எஸ்சி ஸ்பெஷல் பஸ்ஸை போட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் கூட்டம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸில் 1800 ரூபா போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸை தேடி வந்தோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து 900 ரூபா. இல்லைண்ணே, இல்லை, வண்டி புக் பண்ணியாச்சு. வந்து ஏசி பஸ் வந்து கவர்மெண்ட் ஏசி வந்து கவர்மெண்ட்டில் 900 ரூபா வாங்குறாங்க. இந்த எதிரடிக்கு பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் தான் ஏறிட்டு இறங்கணும். இப்போ அந்த பஸ்ஸு கிளம்புது. இல்லைண்ணே, புக் பண்ணியாச்சு. வண்டி வரணும். இந்த பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். சரி, புக் பண்ணியிருந்தோன்றேன். கேட்டிருந்தாங்க பாருங்க, மேலே இருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்மளை கொண்டு இது பண்ண மாட்டாங்க. இதோ மேலே தலைவர் ஒருத்தன் தனியாக உட்காந்துருக்காப்புல. ஒரு தூத்துக்குடி வண்டி வந்திருக்கு. அதில் டபுள் பர்த் இருக்கா பார்க்கலாம். வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்களே. என்ன கணக்குன்னு தெரியல. வண்டி ஃபுல்லாகிட்டு
ஸ்லீப்பர் ஒன்று வந்துச்சு. அது போய் கேட்டோம், ஸ்லீப்பர் எதுக்கு ஏறிக்கங்கன்னாங்க. 900 டிக்கெட் எடுத்துருந்தாங்க. கணக்குக்கு 1000 வந்துருச்சு. இப்போ நான் ஏசினா 400 போயிடலாம். ஸ்லீப்பரு காலையில் ஆஃபீஸ் பண்ணுறதுனால போட்டிருக்கோம். பாருங்கள், ஏசி போட்டாலே நாட்டுப்படி அப்படி வருது. ரொட்டேஷன் ஏசியை போட்டோன்னே ரொட்டேஷன் இருக்கும். அதை காட்டு என்ன உள்ளே போகுது. இது வந்து அப்படி பால் மாதிரி வச்சுருக்காங்கம்மா. இதை நீங்கள் இப்படி திருக்கி விட்டீங்கன்னா அவ்வளோதான் நின்றுது. அது கரெக்டில் ஏன்னா உள்ளே போகுது. அது வந்து பாலுங்கிறதுனால அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். உள்ளே வச்சே ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேப்பில் இது இந்த மாதிரி திருப்பிக்கலாம். வேணா இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதுக்கு மேலே கேப் தடுக்கக்கூடாது. தலைக்கு மேலே இருக்க ஒரே ஒரு வெண்டிலேஷன் மட்டும் தான், அந்த ஏசி வெண்டிலேஷன் மட்டும் தான். இது வந்து அந்த எக்ஸாஸ்ட்ரு நல்லா ஸ்பேஸாக இருக்குது. வண்டி நல்லா ஸ்பேஸாக இருக்குது. செருப்பு மேலே கொண்டு வந்தாச்சு, கீழே வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து கீழே ஃபுல்லாக சீட்டு, மேலே ஃபுல்லாக ஸ்லீப்பரு, அந்த மாதிரி டைப் பஸ்ஸு. 900 டிக்கெட்டு. ஆனால் பெட்ஷீட் கிடையாது. ஏசி இருக்குது, பெட்ஷீட் கிடையாது. மறைக்கிறதுக்கு இப்போ டபுள் பர்த்தில் மறைச்சிக்கிறதுக்கு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. இந்த இது துணி போட்டிருக்காங்க. இது தொடங்கக்கூடாது. நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். கவர்மெண்ட் பஸ்லேயும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. லைட் எரியுது. சார்ஜ் இது மொபைல் சார்ஜ் ஆகுது. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. நம்ம அந்த இந்த என்ன சொல்கிறது, ட்ராவல் கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம இதில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இதில் ட்ராவல் பண்ணல. ப்ரைவேட் பஸ்ஸே தான் சூஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். இல்லைன்னா டிஎன்எஸ்சிசி பஸ்ஸில் போவோம். சார்ஜ் ஆகுதா பார்க்கலாம். சார்ஜ் ஆச்சுன்னா அப்படியே வேர்ல்டு கப் பார்த்து போயிட்டே இருக்கலாம். என்னாப்ல என்ன ரிசல்ட்டு? இங்கே பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, மொபைல் சார்ஜிங்கும் பக்காவாக இருக்காது. ஆனால் பஸ்ஸோட இன்டீரியர் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி இங்கே பாருங்கள், பர்த்தை பாருங்கள், பர்த்தெல்லாம் எக்கச்சக்கமாக இதாகி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பஸ்ஸு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் க்ளீனிங் இல்லாமல் இருந்தனால அப்படி தெரியுது. மற்றபடி பஸ்ஸு வந்து சூப்பராக இருக்குது. ஷாப்பில் லாஸ்ட்டில் அந்த இது பாரு, சுத்தியில் பாரு, பால் அடைஞ்சு போய் இருக்குது சுத்தியில். எவனோ காலேஜ் இங்கே ஏசி ஆஃப் பண்ண தெரியாமல் அந்த பக்கம் படுத்து காலை வச்சு அது பண்ணி நினைக்கிறேன். கதகளி ஆடிருக்கான் எவனோ ஒருத்தர் சீட்டில். இந்த பிளங்கை இந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சைடில் எப்படின்னு தெரில. ஸோ போக போக நம்மளோட ட்ராவல் எப்படின்றத பார்க்கலாம். எத்தனை மணிக்கு பஸ்ஸு என்ன ஏது எதுவுமே கேட்கலங்க. சீட்டு அதாவது டபுள் பர்த் ஒன்று தேவைப்பட்டுச்சு, இருக்குன்னாங்க. ஏறி உட்காந்துட்டோம். லக்கேஜை கொண்டு அங்கே வச்சிட்டோம். அந்த பேக் வந்து அங்கே வச்சாச்சு. வாட்டர் கேன் எல்லாம் செட் ஆகிடுச்சு. செருப்பு கொண்டு ஸ்டாண்டில் வச்சாச்சு. ஏறி உட்காந்தாச்சு. நம்மளுக்கு தேவை ஏசி வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகுது, 2 ஒர்க் ஆகுது. மொபைல் சார்ஜ் ஒர்க் ஆகுது. அது போதும். நான் வந்து பெட்ஷீட் எடுத்து வந்திருக்கேன். மாப்பிள்ள நான் பெட்ஷீட் எடுத்து வந்திருக்கேன். அது எடு. எனக்கு நல்லா தெரியும் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பெட்ஷீட் இருக்காது அப்படின்ட்டு. நான் அதனால் பெட்ஷீட் எடுத்து வந்துட்டேன். பாருங்கள், இது இல்லை, இது வந்து லேப்டாப்பு பாருங்க. நான் வந்து பெட்ஷீட் எடுத்து வந்துட்டேன். ஒரு வீடியோவில் எனக்கு பெட்ஷீட் இல்லாமல் பொழுதுன்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ண முடியும், துண்டை கூட முடியும். பெரிய ஷீட்டு குளிர்ச்சினா ஏசி ஆஃப். நான் அதனால தான் உஷாராக பெட்ஷீட் எடுத்து வந்துட்டேன். நீங்கள் யாராவது எஸ்சிடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்ஷீட் எடுத்து போயிருங்க. மணி 9:45 ஆகுது. பஸ் வந்து மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக ரெடியாக நிற்கிது. பாருங்க, எதில் ஒரு வண்டி அப்படியே கிளம்புது. எல்லாம் இது என்ன வண்டினே பார்க்கலையடா, என்ன மேக்னே பார்க்கலையே. அது நார்வேல் வண்டி. எல்லா வண்டிலையும் பர்த்து காலையில் தாங்க இருந்திருக்கு. கேட்டால் மட்டும் ஃபுல்லுங்கிறாங்க. ஆனால் என்ன கணக்குன்னு தெரியல. அது ஓகே, நம்மள சீட்டு கிடச்சது, நம்ம ஏறி போய்கிட்டே இருக்கோம். நீ கேட்டு பார்க்க, நீ கண்டிப்பாக கேபின் ரேட் கேட்டு பார்க்கணும் டிரைவர்கிட்ட. பெட்ஷீட்டு மானம் காப்பாற்றின பெட்ஷீட்டு, இது மட்டும் இல்லை. இன்னைக்கு நான்லாம் டஸ் ஆயிரும். நிறையா பஸ்ஸுகளில் இந்த மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கேன், ப்ரைவேட் பஸ்ஸு இல்லையா. அதனால தான் பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி. பஸ்ஸு அப்படியே பொறுமையாக கிளம்புது. ஆனால் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வர மாதிரி தெரியலையே. நிறைய பேர் டிக்கெட்டாக வெயிட் பண்ணுறாங்க ஒவ்வொரு பஸ்ஸுக்கிட்டையும் போயிட்டு.
நான் ஏசி பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏசி பஸ்ஸில் மக்கள் போகிறது கொஞ்சம் யோசிப்பாங்க, அதனால் ஈஸியாக கிடைக்குது. என்ன டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற கவலை தான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம். சரி, இப்போ வந்து 1000 ரூபா, 1800 ப்ரைவேட் பஸ்ஸில் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் இதுக்கு ஒரு 900, ஊர்லேருந்து ஒரு 100 ரூபா, 1000 ரூபா டிக்கெட் ரேட். 1000 ரூபாய் நம்ம சென்னை போய் சேர போகிறோம். ஆனால் இந்த 900 ரூபா அப்படின்ற டிக்கெட் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டுங்க. என்றைக்கு வந்தாலுமே 900 ரூபா தான் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸில் மதுரைக்கு ஏசி பஸ்ஸில் 700 500 கூட வரலாம் மற்ற நாட்களில் டிக்கெட் சேரலை அப்படின்னா. எப்போதுமே நம்ம எந்த பஸ்ஸில் போனாலும் இந்த என்ன சொல்கிறது, உள்ள யாரை வெளியேற்றுற இது இருக்குல்ல, இதிலேயே மாட்டிக்கிறோம் நம்ம. டஸ்ட்டு இந்த உள்ளே இருந்து ஹீட் வெளியேற்றுறதா இல்லை டஸ்ட்டை வெளியேற்றுறதா தெரியாது எனக்கு. இந்த சவுண்டுலேயே நம்ம மாட்டிக்கிறோம். அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இது இல்லாத பஸ்ஸாக பார்த்து ஏறணும். எல்லா பஸ்லையும் இருக்கும், நம்ம இது இல்லாத சீட்டுக்கிட்ட போய் உட்கார்ற மாதிரி போய் ஏறணும். கண்டக்டரில் டிக்கெட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக பஸ்ஸுக்குள்ளே ஏறணும், பஸ்ஸில் சீட் இருக்கா எல்லாமே தேடணும். பட் ஆனால் எங்கே போகிற பஸ்ஸுன்றதை கேட்காது கேட்கும். என்னை போகிற பஸ்ஸு தானா இல்லை வேறு எங்கேயும் போகிற பஸ்ஸா ஒன்றுமே தெரியல. இப்போ ஒருத்தர் கேட்கணுன்றேன், அதனால் டிக்கெட்டு கேட்கும்போது அன்றைக்கி கிளம்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு. 1850 ரூபா டிக்கெட்டு. $1850 அங்கே டிக்கெட்டு. இப்போ தெரியுதா எது பெஸ்ட்டு, கவர்மெண்ட் பஸ்ஸு பெஸ்ட்டா இல்லை ப்ரைவேட் பஸ்ஸு பெஸ்ட்டான்ட்டு. ப்ரைவேட் பஸ்ஸோட டிக்கெட் வந்து கான்ஸ்டண்ட்டு, கவர்மெண்ட் பஸ்ஸோட டிக்கெட் வந்து கான்ஸ்டண்ட்டு, ப்ரைவேட் பஸ்ஸோட டிக்கெட் வந்து ஃப்ளெக்சிபிள். அவங்க எப்போ வேணுமோ அப்பப்போ மாற்றிக்கிடுவாங்க, ஃப்ளெக்ஸியாக இருக்கும் அது. ஸோ அதனால் எந்த டைமில் எந்த பஸ்ஸில் டிக்கெட்டு கம்மியாக இருக்கோ அதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கணும். இதில் தான் போவேன் அதில் தான் போவேன்னு இல்லை. எனக்கு இன்றைக்கி டிக்கெட் வந்து 1800 போட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் இருந்து. நான் ஏசி பஸ்லேயும் அந்தளவுக்கு டிக்கெட் இல்லை, சீட் அந்தளவுக்கு இல்லை. சிங்கிள் பஸ்ஸாக இல்லை, டபுள் பஸ் தனியாக இருந்தது. என் கூட வர்ற மாப்பிள்ளை வந்து கடைசி டைமில் தான் நான் வர்றேன், அதனால தான் நம்ம வந்து அந்த நான் ஏசி பஸ்ஸோட புக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படின்னா நான் ஏசி பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம பஸ் வந்து மாதிரிலேருந்து கிளம்பி திருச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பஸ் நல்லா தான் போகுது. காலையில் 5 மணிக்கு மேலே ஆயிரும் கிளாம்பாக்கம் போக அப்படின்னு சொன்னாங்க. கிளாம்பாக்கம் போய்ட்டு அங்கேருந்து ஒரு பஸ் மாறணும். வழியில் ஏதாவது முடிச்சிருந்தேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். முழுதில் நேரம் ஆக ஆக ஏசி வந்து லீக்கேஜ் ஆகுதுங்க. இதை மட்டும் இந்த தமிழ்நாடு பஸ்ஸுகளில் என்னைக்கு ஓவர் கம் பண்ண போகிறேன்னு தெரியல. ப்ரைவேட் பஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், நேரம் ஆக ஆக லீக்கேஜ் ஆகுது. அங்கே அது பாரு, எல்லாமே லீக்கேஜ், அது பாரு லீக்கேஜ். அதுலேயுமா அதில் பாதி உடச்சி வச்சுருக்காங்களா. லீக்கேஜ் ஆகுது. ஓகே, சொல்லிட்டு வருது. இது என்ன பலூன் மாதிரி புடச்சிட்டு வந்துருச்சு. இந்த வென்டிலேஷன் காற்று வந்து இங்கே புடச்சிட்டு வந்து நிற்கிறது. ஏர் பலூன் மாதிரி நிற்கிறா. இந்த சவுண்டு வந்து செம்ம நாய்ஸ், நம்மளுக்கு தூங்க விடாது. ஓகே, பார்க்கலாம். இருக்குல்ல. சரி, நம்ம கேபின் டிரைவ் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த பிரேக் நிப்பாட்டுவாங்க அதிகாலையில். அங்கே வந்து கேபின் டிரைவ் கேட்டு பார்க்கலாம். ஆனால் ஏதாவது புட்டுன்னு கேட்டு பார்ப்போம். இன்றைக்காவது வீட்டாக கேட்டு பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன், சரியா? மற்றபடி பஸ்ஸு நல்லா தான் இருக்குது. இது என்ன டைப் பஸ்ஸு, அசோக் லேலண்டா, டாட்டாவா, ஈச்சரா, எம்ஜி பாடி பில்டா, பிரகாஷ் பாடி பில்டா, எதுவுமே நான் பார்க்கல. கேஎம்எஸ்ஸா, எதுவுமே பார்க்கல. பஸ்ஸு ஏறணுன்றனால ஓடி ஏறியாச்சு. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகலை. ஸ்க்ரீனில் எந்த நேரத்துக்கு நிற்க வரும். இதுதான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பெரிய கொடுமை. மணி கரெக்டாக 4 ஆகுதுங்க. ரெஸ்டாரண்ட் பாடிருக்காங்க. எத்தனை மணிக்கு நம்மளை கொண்டு அங்கே சேர்ப்பாங்கன்னு தெரியல. இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு.
அந்த சைடு நிறையா பஸ் நிற்கிது, இந்த சைடு பஸ் கம்மியாக தான் நிற்கிது. பஸ்ஸு வந்து ஸ்பீடு நார்மல் தான், ரொம்பலாம் ஸ்பீடு கிடையாது. அவர் சொல்லிட்டார் 5 மணிக்கு மேலே ஆகும் தம்பி அப்படின்னாரு. அதே மாதிரி 5 மணிக்கு மேலே ஆகும். ஒரு பஸ்ஸாக வருவாங்க. பஸ்ஸு உள்ள சீட்டோட ஹீட்டு செம்மையாக இருக்குங்க. ஏசி மட்டும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. டிஎன்எஸ்சிசி பஸ்லாம் ஓவர்டேக் பண்ணி போகுதுங்க. மன வேதனையை உண்டு பண்ணிட்டார் இந்த டிரைவர். சரி, அழகாக மதுரை டிப்போ பஸ்லேயே டிஎன்எஸ்சிஸில் வந்துருந்தா கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் போல. டிஎன்எஸ்டி எஸ்சிடிசி, அது எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும்னு நினச்சதுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இதுக்கு மேலே டிஎன்எஸ்சிசி ஏசி பஸ்ஸில் ஏற மாட்டேன்ல, இனி ஃபுல்லாக இதுக்கு மேலே எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸில் ஏற மாட்டேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக டிஎன்எஸ்சிசி பஸ் தான் எங்கேயாவது போகிறதா இருந்தால். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கழுத்து வலிக்குதா? உட்கார முடியல. அவனே புள்ளம், அவனே உட்கார முடியல. அதனால் ஆமாம், அதை பற்றி நம்ம பேசவே இல்லையே. இது வந்து இந்த சென்ட்ரல் பஸ் மாதிரி வச்சுருக்காங்க, இடிக்க தான் செய்யுது. என்னப்பா ரொம்ப இடிக்குது. இது அந்த இதுக்கு சைஸ் கரெக்டாக இருக்குது. எஸ்சிடிசியில் வந்து ஏசி பஸ்ஸில் சீட் ஓகே, சீட் வந்து சூப்பராக இருக்கும், சீட் ஓகே. பட் ஆனால் ஸ்லீப்பர் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம புக் பண்ணணும். சீட் நம்பர் போர்டு போடும். சரி, ஒன்பதே 3/4 மணி நேரம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மாடா? ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான். ஏசி பஸ் எல்லாம் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். 9:45 மணி நேரம் கழித்து இதான் பார்க்கும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஆ, 9:45 மணி நேரம் கழித்து நம்மளை வந்து கிளம்பாங்க பஸ் ஸ்டாண்டில். ஃபஸ்ட் பிளாட் விட்டுருக்காங்க. அதுவும் கீழே டிக்கெட் செக்கிங்கோட 3 பேர் இறக்கி விட்டுருக்காங்க. அப்படியே எம்டிசி பஸ்ஸுக்கு போவோம். வா.